5வது வகுப்புல நானும் நீங்களும் கலந்திருக்கிறோம். கடைசியாக நாங்கள் தபூக் யுத்தம் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் அந்த தபூக் யுத்தத்துக்காக எப்படி தயாராகினாங்க, சஹாபாக்கள் அந்த தபூக் யுத்தத்துக்காக எவ்வளவெல்லாம் அர்ப்பணம் செய்தார்கள், தபூக் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால நடந்த சில நிகழ்வுகள், போற நேரம் நடந்த சில நிகழ்வுகள், தபூக்குல நடந்த சில நிகழ்வுகள் என்று சொல்லி ஒரு முழுமையான ஒரு பார்வை நாங்கள் என்ன செய்யணும் தபூக்குல பார்த்தோம். அதுல கடைசியாக நாங்கள் இடையில விட்ட செய்தி என்ன அப்படின்னா, தபூக் என்று பேசப்பட்டாலே 3 நபித்தோழர்களோட செய்தி தபூக்குல பேசப்படும். அல்லாஹ் தாலா கூட அந்த 3 பேருடைய விஷயத்துல தனியான வசனம் என்ன செஞ்சார், இறக்கினான். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி தான் அந்த தபூக்குக்கு பின்தங்கிய நபித்தோழர்கள். அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி, அவர் அதை பின்தங்கிய ஒருத்தர்ல மிக முக்கியமான ஒரு ஆள் தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. மற்ற 2 பேரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வயசாயிருந்தாங்க. அந்த நேரமே அவங்க பலவீனமாக தான் இருந்தாங்க. ஆனா அந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சேர்த்து அவங்களும் என்ன செஞ்சிருந்தாங்க, பின்வாங்கி இருந்தாங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் உடல் ஆரோக்கியமா கொஞ்சம் கட்ஸோட இருந்தது கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் தான் கட்ஸோட வசதியோட போறதுக்குரிய எல்லா வசதியும் இருந்துச்சு. ஆனா நாங்க பார்த்தோம் ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த சோம்பேறித்தனத்தால், பொதுவாக அல்லாஹ் தஆலா கூட ஷைத்தானினுடைய மிகப்பெரிய ஒரு அதாவது சதியாக அல்லாஹ் சொல்ற நேரம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சா பின்னுக்கு போகணும், செய்யாம இருக்கிறது அல்ல. நம்ம எங்கள்கிட்ட அது நிறைய இருக்கு. எந்த ஒன்றையும் நம்ம எடுத்தா சரி இன்ஷால்லா நாளைக்கு இதுதான் முதல் வேலை அப்படின்னு நம்ம பின்னுக்கு போடுறதுதான் ஷைத்தானினுடைய மிகப்பெரிய சதின்னு அல்லாஹ் சொல்றான். அதுதான் இவருக்கும் நடக்குது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்கறாங்க, போகாம இருக்கணும்னு நிக்கல. அது அவரே சொல்றார், நான் வருவேன், நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க, சரி நம்மள்ட்ட தான் எல்லா வசதியும் இருக்குது, 1க்கு 2 வாகனம் இருக்குது, நாளைக்கு போய்த்துருவோம் அப்படின்னு நினைச்சு தான் அவர் என்ன செஞ்சாரு, பின்வாங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. இந்த மாதிரி பின்வாங்கி அவர் தபூக் யுத்தத்துக்கு போகல. ரசூலுல்லாஹ் திரும்பி வார நேரம் இஹ்லாஸாக ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு ரெடி ஆகிறார். ஏற்கனவே குடும்பத்தோட பேசி பொய்யெல்லாம் கிரியேட் பண்ணிட்டார், பொய்ய சொல்லி எப்படியாவது தப்பிச்சிருவோம். ஆனா ரசூலுல்லாஹ்விடத்துல வந்த நேரம் அவருக்கு பொய் சொல்ல மனசு வரல. கடைசியாக நம்ம உண்மையை சொல்லுவோம், என்ன நடந்தாலும் அதுல நிச்சயமா என்னைக்கும் ஒரு ஹைர் இருக்கும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்கில் இருந்து வாராங்க. ரசூலுல்லாஹ் வந்தா வளமையா மஸ்ஜிது நபவில 2 ரக்காத் தொழுவாங்க. தொழுது விட்டு மக்களை விசாரிக்கிறார். அப்ப கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முனாஃபிக்குகள் எல்லாம் போய் ரசூலுல்லாஹ் கிட்ட பேசுறாங்க. அவர் சொல்றாரு, முனாஃபிக்குகள் பச்சை பொய்யத்தான் சொன்னாங்க, தெளிவாகவே பொய் சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக வல்லாஹி என்று சொல்லி பொய் சொன்னார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் அவர்களை எல்லாம் பெருசா கண்டுகொள்ளல. அப்படி ரசூலுல்லாஹ் விட்டாங்க. வெளிப்படையான வார்த்தையை ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்டு உள்ரங்கமானதை அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டி அவங்கள ரசூலுல்லாஹ் விட்டாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட வார நேரமே சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சிரித்தேன். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கோபத்தோடு என்னை பார்த்து சிரித்தார்கள். ஒரு வளமையான ஒரு சிரிப்பு ரசூலுல்லாஹ் இருக்கல, கோபத்தோட ஒரு சிரிப்புன்னு அவர் காண்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முன்னால வந்து உட்கார்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, மா ஹல்லஃபக் அலம் தகுன் கதிபத வஹரக், கஅபே ஏன் லேட் ஆயினீங்க, உங்கள்ட்ட வாகனம் எதுவும் இருக்கலையா அப்படின்னு கேட்டார். சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் நீங்கள் அல்லாமல் வேறு யாராவது ஒரு மனிதர் உட்கார்ந்து இருந்தார், இந்த கேள்வியை நீங்க கேட்காம வேறு யாராவது ஒருவர் கேட்டிருந்தால் நான் நிச்சயமாக பொய் சொல்லி நான் வெற்றி பெற்றிப்பேன். எனக்கு அந்த திறமை இருக்கின்ற, நான் வாதாடுற ஒரு திறமை உள்ளவன், பொய் சொல்லியாவது நான் என்ன செஞ்சிருவேன், வாதாடி வெற்றி பெறுவேன். இந்த இடத்துல நீங்க இல்லாம வேற யாராவது உட்கார்ந்து இருந்தால் நான் பொய் சொல்லி வாதாடி இருப்பேன். அதனால எனக்கு உங்களுக்கு ஒரு நேசம் வந்திருக்கும், நீங்களும் ஏதோ ஒரு காரணத்தை ஏற்றுக்கொண்டு என்ன விரும்பி இருந்திருப்பீங்க.
ஆனால் பின்னால் ஒரு நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வகியை அறிவித்து எனக்கும் உங்களுக்கும் இடையில பெரியோரு பகை ஒன்று வரும். அல்லாஹ் அதை அறிவிச்சிருவான். நான் பொய் சொன்னாலும் அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதனால நான் லா வல்லாஹி மாகானலி மின் உதுரி, எனக்கு எந்த காரணமே இருக்கல யார சொல்லலாம் நான் வருவதற்காக. அவர் சொல்றாரு அதாவது வல்லாஹி மாக்கும் துக்கத்துன் அக்வா, நான் தபூக்குடைய நேரத்தில் எனக்கிட்ட இருந்த வசதிகள் மாதிரி வேற ஒரு நேரம் எனக்கு இருக்கல. ஏண்ட பொடுபோக்கினால ஏண்ட சோம்பேறித்தனத்தால தான் நான் வரல, நான் எந்த காரணமும் சொல்லலன்னு அவர் உண்மையை சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அம்மா ஹாதா ஃபக்கது சதக, சஹாபாக்களை பார்த்து இவர் உண்மை உரைத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காபிப் இப்னு மாலிக்கு போங்கன்னா இவர் எலும்பி போறார். காபிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க நான் எலும்பி போற நேரம் பனு சலமா கோத்திரத்தினர் இவர்கிட்ட வாராங்க. வந்து இவரை அதட்டுறாங்க. எல்லாரும் தான் பொய் சொல்லிட்டு போறாங்களே, அதுல உண்மை மட்டும் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, நீங்களும் போய் பொய்ய சொல்லிக்கிறாமே, ரசூல்லா நம்பி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி காபிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அவர்கள் என்ன சொல்லி 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 அதட்டி கொண்டே இருந்தார்கள். திட்டினாங்க. சில பேர் பெரிசா என்ன அப்படி உண்மை பேசினா சொல்லுவோமே, பெரிசா உண்மையை பேசி என்னத்தை செய்ய போறீங்க, போய்த்து பொய்ய சொல்லிட்டு தப்பிக்கலாமே என்று திட்டினார்கள். காபிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க அவங்க சொல்ல 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 நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, திரும்ப ரசூலுல்லாஹ் கிட்ட போய் யார் ரசூலுல்லாஹ் நான் நேரத்தோட பொய் தான் சொன்னேன் என்று அதை மறுத்து பொய் சொல்லிட்டு வருவோம் என்று நினைக்கின்ற அளவுக்கு அவர்கள் என்னை அதட்டினார்கள். அந்த அளவுக்கு அவங்க அலட்டினாங்க. இருந்தாலும் நான் அதை விரும்பல, நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போன உடனே அவர் சொல்றாரு, அதாவது இவ திரும்பி போற நேரம் அந்த பனு சலமா கோத்திரத்தை கேட்கிறாரு, நான் மட்டும்தான் லிஸ்ட்ல இருக்கிறேனா இல்ல வேற யாராலும் இருக்கிறேன்னு கேட்கிறேன். நான் மட்டும்தான் உண்மை பேசினவனா, ஏன்னா இவருக்கு நடந்தவன்னு தெரியாது, நான் மட்டும்தான் இந்த மாதிரி உண்மை சொன்னேனா இல்லாட்டி வேற யாராவது இந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட நேரத்துல அந்த கோத்திரத்தார் சொன்னார்கள் முராரத் இப்னு ரபீ, ஹிலால் இப்னு உமையா, அவங்க ரெண்டு பேரும் உங்களை மாதிரி உண்மையைத்தான் சொன்னார்கள். முராரத் இப்னு ரபீ என்றவரும் ஹிலால் இப்னு உமையா என்றவரும் நீங்க எப்படி உண்மையை சொன்னீங்களோ, ஏன்னா மத்த முனாஃபிக்கள் 80% முனாஃபிக்கள் போய் தான் சொன்னாங்க. ஆனா மத்த ரெண்டு பேரும் நாங்க எங்களை எந்த உதிரும் இல்லை, எந்த காரணம் இல்லை யார சொல்லலாம், எங்கட பலவீனத்தால தான் வரல என்று உண்மை சொன்னார்கள். அப்படின்னு சொன்ன உடனேயே இவருக்கு ஒரு செட்டிஸ், நம்ம மட்டும் இல்ல லிஸ்ட்ல, ஏற்கனவே என்ன எங்களோட துணைக்கு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க என்ற ஒரு திருப்திக்குமே. எப்ப அது இருக்கும், புத்தத்துல மாட்டிக்கொண்டதுக்கு பிறகு நம்ம ஒரு தவறுல விழுந்துட்டோம்டா இன்னும் ஒரு 4 பேர் இருந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு. அது எங்களுக்கு இருந்துச்சு. நாங்க அந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்ட நேரம் அது இயல்பாக அந்த ஒரு சந்தோஷம், அது அதாவது எப்படி சொல்றேன்னா ஒரு கெட்ட சந்தோஷம் அல்லது இயல்பாக மனித உள்ளத்துல வரும். நாங்க பிரச்சனையில மாட்டி சிறையில் இருக்கிற நேரம் ஒரு மனுஷ உணர்வு என்னன்னா, ஒரு 10 பேர் மாட்டிக்கொண்டிருக்கிற இடத்துல ஒரு 15 பேர் இருந்தா ஒரு திருப்தி ஒன்று வந்துடும். நம்மளோட முதல் வேலையை என்னன்னா, காலையில 8 மணிக்கு திறந்து விடுவான். 8 மணிக்கு திறந்து விட்டா அடுத்த நாளைக்கு பிடிச்சிட்டு ஒரு 15 பேரை வெளியில நிப்பாட்டிருப்பான். சந்தோஷம் என்னன்னா, நம்ம உள்ளுக்கு தான் இருக்கிறோம், வெளியில யாராவது தெரிஞ்ச மனுஷர் செஞ்சுக்கிறாங்களா வந்திக்கிறாங்களான்னு பார்ப்போம். அப்ப ஒரு 4-5 பேர் எப்படி அந்த பீரியட் அப்படித்தான், இந்த ஏரியா அந்த இந்த ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. வர 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 எங்களுக்கு என்னன்னா இருந்துரும், ஒரு 10 நாள் என்ன செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வரும். அது மனித இயல்பு இவருக்கும் வருது. 2 பேர் கூட இருக்கிறாங்கன்னு சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு போறாரு. போனா சோதனை என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அறிவித்தல் கொடுக்குறாங்க. காபிப் இப்னு மாலிக், முராரத் இப்னு ரபீ, ஹிலால் இப்னு உமையா, இந்த 3 பேரோட யாருமே பேசக்கூடாது. ஒரு பேச்சுவார்த்தை, யாரும் எந்த ஒரு வார்த்தையையும் பேசக்கூடாது. பேசுற எந்த அளவுக்குண்டா, காபிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வதகையரு லனா ஹத்தா தனக்கரத் ஃபீ நஃப்ஸில் அர்த். அவர் சொல்றாரு, இவ்வளவு விசாலமான பூமி எனக்கு சுருங்கி போய்விட்டது. யாருமே பேசல. ஏன்னா மற்ற 2 பேரை பொறுத்த வரைக்கும் வயசான காலம், கஷ்டத்தோடு இருந்தவங்க, நோயாளி, வீட்டிலே முடங்கிட்டாங்க, அவங்க வெளியே வரவே இல்லை. ஆனா இவருக்கு இருக்கலாது, டவுனுக்கு போகணும் வரணும்,
ஆகப்பெரிய தண்டனையே என்ன தெரியுமா? அடிக்கிறதை விட பெரிய தண்டனை என்னன்னா, நல்லா பேசிக்கொண்டு இருந்த திடீர்னு பேசாம போனான்னு வைங்களேன், டென்ஷன் ஆயிரும். ஏன் பேசல, எதுக்கு பேசல, மன ரீதியாக கஷ்டப்பட்டோம். அப்ப இவர் சொல்றாரு, அதாவது நான் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட போவேன், எல்லா ஒருத்தருமே பேசல. இவர் அந்த நிலைமையை சொல்ற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் போவேன். பள்ளிக்கு போனா ரசூலுல்லாஹ் கிட்டேயே நான் தொழுவேன். ரசூலுல்லாஹ் கூட பேசல. அவர் சொல்றார், நான் தொழுதுட்டு இருப்பேன். நான் தொழுது கொண்டிருந்து தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன பார்த்துட்டே இருப்பாங்க. நான் ரசூலுல்லாஹை பார்த்தா ரசூலுல்லாஹ் தலையை படிச்சிருவாங்க. சந்தைக்கு போனா யாருமே என்னோட பேச மாட்டாங்க. நான் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுவேன். சொல்லிட்டு ரசூலுல்லாஹோட வாயையே பார்த்துட்டு இருப்பேன். ரசூலுல்லாஹ் எனக்கு பதில் சொல்லுகிறார்களா அப்படின்னு நான் பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் சொல்றார், இந்த உலகம் எங்களுக்கு இருண்டு போய்விட்டது, இந்த உலகமே வெறுத்துட்டு அப்படின்னு சொல்லு. டவுனுக்கு போனாலும் யாரும் பேசவில்லை. இந்த மாதிரி மனக்கவலையில இருக்கிற நேரம் இவருடைய சாச்சாட மகன் அல்லது பெரியம்மாட மகன், சகோதரனுடைய மகன், வாப்பாட சகோதரன்ல மகன் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாரு, யாருமே பேசுறாங்க இல்லை, யாருமே கதைக்கிறாங்க இல்லை. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்கு போறார். போனா ஊடு மூடி தாப்பையால பாஞ்சி போறார். அப்படியே சொல்றாரு, அதாவது வஹுவ இப்னு அம்மி வ அஹப்புன் நாஸ் இலை, மனிதர்களிலேயே மிகவும் விருப்பமானவராக எனக்கு அவர் தான் இருந்தார். சரி, அவர்கிட்டையாவது போய் பேசி பார்ப்போம், அவர் தான் எனக்கு விருப்பமானவராக இருந்தார். நான் செவரேறி குதிச்சு போனேன். போய், யா அபா கத்தாதா அன்ஷுதுக பில்லாஹி ஹல் தஅலமுனி அஹப்புல்லாஹ் வ ரசூல், அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்களிடத்தில் கேட்கிறேன். போய் சலாம் சொல்றாரு, பதில் சொல்லவில்லை. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதில் சொல்றாங்க, அவர் பதில் சொல்லல. சலாம் சொல்றாங்க, பதில் சொல்லல. அல்லாஹ்வை முன்னிறுத்தி உன்னிடம் கேட்கிறேன், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்ளவில்லையா? நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரும்புறது உனக்கு தெரியாதா? அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றுமே பேசல, பேசாம இருந்துட்டான். திரும்ப கேட்கிறார், அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்கிறேன், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரும்புறது உனக்கு தெரியாதா? பேசாம இருந்துட்டார். மூணாம் முறை கேட்ட உடனே அல்லாஹு வ ரசூலுஹு அலம், இவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரும்புறது உனக்கு தெரியாதுன்னு கேட்கிறாரு. அவர் பதில் சொல்றாரு, அல்லாஹு வ ரசூலுஹு அலம். அப்படின்னா நீங்க வந்து நம்பலன்ற மாதிரியான ஒரு பதில் சொல்றாரு, நீ வந்து விரும்பல என்ற மாதிரி பதில் சொல்றாரு. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஃபஃபாதத் ஐனாய, என்னுடைய கண்கள் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து. ஏண்டா ஊர்ல எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பேசவானான்ட்டாங்க, பிரச்சனை இல்லை. நெருங்கின நண்பன் அவர் தான் எதுக்கும் துணைக்கு வாரவர், அவரு கூட இப்படி ஒரு வார்த்தை சொன்னோன்னே என்னால் தாங்க முடியவில்லை. நான் அழுது கொண்டே வீட்டுக்கு திரும்பினேன். திரும்ப அந்த மதிலால பாஞ்சி வீட்டுக்கு வந்தேன். வந்து இவர் வீட்டிலே இருக்கிறார். ஃபபைனா அன அம்ஷி பிசூக்கில் மதீனா, அப்படியே எல்லாம் இறுகி ஒத்தருமே பேசுற மாதிரி இல்லை. ஒரு நாள் சந்தைக்கு போறார். சந்தைக்கு போற நேரம் சோதனையோட இருக்கிறவனுக்கு இன்னொரு சோதனை, அதான் பெரிய சோதனை. இந்த இடத்த நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எப்பொழுதும் எங்களோட நெருக்கமாக இருக்கிறவங்க எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, அதுவும் காரணம் இல்லாம. பொய்க்காரணம் சொன்னவன் எல்லாம் ஏற்றுக்கொள்றான். இந்த நேரத்துல யாரும் அந்த குரூப்ல சேர்ந்திக்க மாட்டாங்க, உடனே கட்சி மாறுறதுதான் வேணும். யாராவது இருப்பாங்களா? நெருக்கமானவர்கள் எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க உண்மை பேசுறதுக்காக. பொய் பேசினவங்க எல்லாம் சமூகத்துல சந்தோஷமா எல்லாரும் சிரிச்சு கழிச்சு எல்லாரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல உண்மையிலேயே ஒரு வெறுப்பு வரும், மூமின்களோட ரசூலுல்லாஹ்வோட வெறுப்பு வரும். கடுகளவு கூட அந்த வெறுப்பு வரல. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சந்தைக்கு போறாங்க. ஷாம் நாட்டில இருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறார். அவர் வந்து மதீனாவுல வியாபாரம் செய்யறதுக்கு வந்திருக்கிறார். இவர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, இந்த காப் இப்னு மாலிக் ஒரு ஆள் இருக்கிறாராமே, அவரு எங்க அப்படின்னு கேட்கிறார். இவர் வாராரு சந்தைக்கு, அவர் விசாரிச்சுட்டு இருக்கிறார். எல்லாரும் சைகையில காட்டுறாங்க, இந்த அவர் தான் காப் இப்னு மாலிக். ஒருத்தரும் பேசல, இவரோட ஒருத்தரும் பேசல, எல்லாரும் காட்டுறாங்க இந்த அவர் தான் காப் இப்னு மாலிக் அப்படின்னு காட்டுறாங்க.
இவர் போய் சந்திக்கிறார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் வந்து ஷாம் நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். ஷாம் நாட்டினுடைய மன்னர் உங்களுக்கு ஒரு கடிதம் தந்தார். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருச்சுன்னா, அந்த மன்னர் எழுதிக்கிறார், உங்களை வந்து முஹம்மதுன்றவர் உங்களோட ஊரை விட்டு நீக்கிட்டாரா, உங்களோட ஊரை விட்டு உங்களை ஒதுக்கி வச்சுட்டாரா, அதனால நீங்க எங்களோட வந்து என்ன செய்யுங்க, சேர்ந்து கொள்ளுங்க. எங்களோட வந்து நீங்க சேர்ந்து கொண்டா உங்களுக்கு நாங்க எல்லா பாதுகாப்பையும் தருவோம். ஏன்னா அவர் ஒரு பிசினஸ்மேன், ஒரு பெரிய வியாபாரி, நல்ல வசதியோட வாழ்ந்தவர். அப்ப வியாபாரத்துல வெளியூருக்கு போறதுனால இவரை பத்தி தெரியும். அப்ப லெட்டர் வருது, இப்படி உங்களை ஊர்ல உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்களா, நீங்க எங்கட ஊருக்கு வாங்க, உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தரோம். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சோதனையோடு இருந்த எனக்கு இன்னும் ஒரு சோதனை வந்து சேர்ந்தது. உடனே அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் அடுப்புல போட்டே பத்த வச்சுட்டார். இந்த இடத்த நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கள்கிட்ட அந்த பழக்கம் எங்கேயாவது ஏதாவது சாதாரண ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தா நம்ம இவ்வளவு ஈமானிய உறவு கொள்கை எதுவுமே பார்க்கல, எவனோட ஆளும் போய் சேர்ந்துரு. இன்னைக்கு சமூகத்துல நம்ம நிறைய பார்க்கிறோம். எந்த அளவுக்குண்டா ஈமானிய உறவுகளை அந்நியன்ட்ட போய் காட்டி கொடுக்குற அளவுக்குள்ள ஒரு சமுதாயத்தோட தான் நம்ம வந்துட்டீங்க. ஈமானோட இருக்கிறவனை அவனோட பிடிக்காததுனால அவனோடு உள்ள கோபத்தால யார்கிட்ட கொண்டு போய் கோத்து விடுறேன்டா, அல்லாவுக்கு மாறு ஒரு அந்நியன்ட்ட போய் என்ன செய்யற கோத்து விடுற ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்யணும் பார்க்கும். அப்ப காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த மாதிரி நேரத்துல நீங்க நினைச்சு பாருங்க, பைத்திரணும், அவர் பைத்திரிக்கணும். ஆனா போகல. அவர் சொல்றாரு, அந்த அதாவது லெட்டரையும் நான் பத்த வச்சு போட்டேன். நாட்கள் கடந்து 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 கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிடுச்சு. 40 நாள் கடந்து விட்டது. கவலையோட யாருமே ஊர்ல பேசுறதில்ல, எனக்கு உலகமே சிறியதாயிட்டு. வீட்டில் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ஒரு தூதர் அனுப்புறார். ஹத்தா இதா மலத் 40 லைலத்தின் மினல் 50, 40 நாளை அடைந்த போது ஃபகால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுருக அன் தஅ்தஸில இம்ராஅத். ரசூலுல்லாஹ் அறிவித்து அனுப்பினார்கள், உங்களோட மனைவியை விட்டும் நீங்க தூரமாக இருக்கணும். நினைச்சு பாருங்க சகோதரர்களே, இருந்த ஒரே ஒரு ஆறுதல் அவர் வீட்டுல மனைவி தான் ஆறுதல். எதுவும் யோசிக்காதீங்க, ஏதாவது அல்லாஹ்வுடைய ஒரு தீர்ப்பு வரும். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வார வரைக்கும் தான் ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்பினாங்க. அவர் உண்மை பேசின நேரமே ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி அனுப்பினாங்கடா, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வருகின்ற வரைக்கும் உங்களுக்கு எங்களுக்கும் பேச்சு, அல்லாஹ் தீர்ப்பு சொல்லட்டும். ஏன்னா லேட் ஆகினது வந்து மற்றவங்களை மாதிரி லேட் ஆகல, தக்க தியாகம் செஞ்ச ஒருத்தர். இன்னும் செல்ல போனா அந்த மத்த 2 பேரும் முராரத் இப்னு ரபியும் ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த 2 நபித்தோழர்களும் பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட சஹாபாக்கள். அவங்க 2 பேருமே பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டவங்க. அவங்க வராததுனால ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தீர்ப்பு தருகின்ற வரைக்கும் எங்களோடு பேச வேண்டாம், 40 நாள் மனைவியை விட்டு நீங்க தூரமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல இருக்கத்தை நினைச்சு பாருங்க. ஏற்கனவே கஷ்டத்தோடு இருக்கிறது, இப்படியா இஸ்லாம் செல்லுதுன்னு ஒரு கொதிச்செலும்புற நேரம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வார்த்தைக்கு அவர் எப்படி கட்டுப்பட்டார் தெரியுமா? உத்தல்லிகுஹா அம்மாதா அஃபல். அவர் வந்த அந்த தோழர்கிட்ட கேட்டாரு, நான் தலாக்கு சொல்லணுமா அல்லது என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க மனைவியை விட்டு பிரிஞ்சிக்கணும்ன்றாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ் ஆர்டர் போட்டாங்க, இது வந்து அல்லாஹ்வுடைய சோதனை, நான் தலாக்கு சொல்லணுமா அல்லது ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு ஏதாவது பிரிஞ்சிருக்கணுமா? அப்ப அந்த மனிதர் சொல்லுகிறார், தலாக் எல்லாம் சொல்லல, நீங்க அவரோட குடும்ப வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது, அவரை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்கணும். மனைவியை கூப்பிட்டு நீங்க வந்து உங்களோட தாய் வீட்டுக்கு என்ன செஞ்சிருங்க, போயிருங்க, உங்களோட உம்மா வீட்டுக்கு நீங்க போயிருங்கன்னு மனைவியை அனுப்பிடுறாங்க. குடும்பம் எல்லாம் ரெடியாகி போற நேரம் ஒரு செய்தி கேள்விப்படுது. இந்த ஹிலால் இப்னு உமையான்றவர் இருக்கிறாரு, வயசாளி. அவர் வயசாளி, வீட்டுல அழுது மற்ற 2 பேரும் ஊர் புறக்கணித்ததிலிருந்து வீட்டில இருந்து அழுது கொண்டுதான் இருந்தான். இந்த செய்தி எல்லாம் யாருக்கு நடக்குதுன்னா காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மட்டும்தான் நடக்குது. ஏன்னா அவர் தான் வெளியே போற, ஓத்தட்ட போற, பேச போற, அவர் சமூகத்தோட புழங்கின ஒரு ஆள். சில பேர் இருப்பாங்க வீட்டிலே இருப்பாங்க, அவர் சமூகத்தோட இருந்தவர். நண்பன் பேசல, ஊர்ல ஒருத்தரும் பேசல, யாருமே பேசல, கடைசியா மனைவி விட்டு பிரிய வேண்டிய நிலைமை. இப்படி இருக்கிற நேரம் அந்த குடும்பத்தாருக்கு தகவல் வருது, மனைவி ரெடி ஆயிட்டா போறதுக்கு, எல்லாம் ரெடி ஆயினத்துக்கு போற செய்தி கேள்விப்படுது.
இந்த ஹிலால் இப்னு உமையான்றவட வைஃப் ரசூல்லா கிட்ட போறாங்க. மனைவி ரசூல்லாட்ட போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்ன ஹிலால் இப்னு உமையா ஷைഖுன் வாஹித். இந்த ஹிலால் இப்னு உமையா வயசு போன ஒரு மனிதன். லைஸ லஹு ஹாதிம், அவருக்கு எந்த ஒரு ஹாதிமும் இல்லை. அவரோட வேலையை செஞ்சு கொடுக்கவோ யாருமே இல்லை. அவரோட வேலையை செஞ்சு கொடுக்க நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஃபஹல் தக்ரஹு அன் அஹ்துமுஹு, நான் அவருக்கு பணிவிடை செய்வதையும் நீங்கள் வெறுக்கிறீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். அவருக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன், ஒரு வேலைக்காரனும் இல்லை, அவருக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, அவர் வயசாளி, நான் மட்டும்தான் அவருக்கு எல்லா வேலையும் செய்கிறேன், நான் அவர்கிட்ட வேலையை செய்யறதையும் நீங்க வெறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்ல, நீங்க என்ன செய்யலாம், அவருக்கு வேலை செய்து கொடுக்கலாம், குடும்ப வாழ்க்கையில உடலுறவுல என்ன செய்யலாது, ஈடுபட இயலாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த எல்லா நேரத்திலையும் நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், மக்கள் வெறுத்தாலும் அவரை ஒதுக்குறதுக்காக வெறுக்கல. எல்லாரோட உள்ளத்துல என்ன இருக்கு தெரியுமா, இன்றைக்கு காபி இப்னு மாலிக்கு அல்லாஹ்வுடைய வசனம் வரும், எல்லாரும் பேசணும்ன்ற ஆசையில தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வோட ஓர்டர் புறக்கணிச்சுதான் அவங்க யாராலும் பேசல. இந்த மாதிரி வந்தோடனே குடும்பத்தாருக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டு கேட்கிறாங்க. காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, நீங்களும் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கலாமே, நான் உங்களோட இருக்கிறேன், போய் ஒரு அனுமதி கேளுங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, நிச்சயமா அனுமதி தருவார்கள். அவர் சொன்னார், நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க மாட்டேன். அவர்கள் இருவரும் முதியவர்கள், அவங்க 2 பேரும் வயசானாக்கள், வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்திருப்பார்கள், எனக்கு என்ன செல்லுவாங்களோன்னு நான் பயப்படுகிறேன், ரசூலுல்லாஹ் கிட்ட போறதுக்கு பயந்தாங்க, நான் அனுமதி கேட்கறதுக்கு நான் பயப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். சொல்லிட்டு மனைவியும் அவங்களோட உம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. தாய் வீட்டுக்கு அனுப்பிட்டு வீட்டில் தனியே இருக்கிறார். தனியே இருந்து அவர் சொல்றார், ஒரு நாள் சுபஹுடைய நேரம், வீட்டிலேயே சுபஹுடைய நேரம், சுபஹ் தொழுகைக்கு முன்னால் இவர் வீட்டிலேயே இருந்து மேல் மாடிக்கு போறார். வசதியோடு இருந்தவர் மேல் மாடிக்கு போறார். மேல் மாடிக்கு போய் சொல்றாரு, கது தாக்கத் அலைய நஃப்சி, என் உள்ள மிருகி போயிட்டு எனக்கு இந்த உலகமே வெறுத்துட்டுன்னு சொல்லும், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறார். அன்புள்ள சகோதரர்களே, என்ன சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்ல நிராசை அடையல, கொள்கையை விட்டு கொடுக்கல, மார்க்கத்தை விட்டு போகல, ஈமானிய சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி போகல. அவர் வீட்டில் இருந்து கொண்டு வானத்தை பார்க்கிறார். அல்லாஹ், இதுக்கு மேல யாரும் இல்லை, ஊர்ல ஒருத்தரும் இல்லை, உறவுகள் இல்லை, நண்பன் இல்லை, சகோதரர்கள் இல்லை, மனைவியும் இல்லை, இனி இருக்கிற ஒரே ஒரு துணை அல்லாஹ் மட்டும்தான். வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நேரம் அவர் சொல்லுகிறார், அதாவது அவுஃபா அலா ஜபலி சல்இன், சல் என்ற ஒரு மலை இவருடைய வீட்டில இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. ரசூலுல்லாஹ் ஏதாவது அறிவித்தல் வந்துச்சுண்டா 50 நாள் ஆயிட்டு, 40 நாள் மனைவியை பிரிஞ்சிட்டார், 40வது நாள் மனைவியை பிரிஞ்சிட்டார், அதுக்கப்புறம் 10 நாள் வீட்டிலே தனி வைக்கிறார், மொத்தம் 50 நாள் கம்ப்ளீட் ஆயிட்டு. 50 நாள் பூர்த்தியாகி இவர் ஃபஜ்ருடைய நேரத்துல வீட்டுல மேல் மாடியில் இருக்கிறார். இந்த சல் என்ற அந்த மலையில இருந்து ஒரு சத்தம், ரசூலுல்லாஹ்வுடைய ஏதாவது செய்திகள் வந்தா ஒரு மனிதர் அந்த மலையில ஏறிதான் கத்துவார், அறிவிப்பார். அந்த மலையில இருந்து ஒரு சத்தம் வருகிறது, யா கஅப் இப்னு மாலிக் அப்ஷிர், கஅப் இப்னு மாலிக்கே உனக்கு நன்மாராயணம் உண்டாகட்டும், அல்லாஹ் தஆலா உன் மீது வசனம் இறக்கி விட்டான், அல்லாஹ் தஆலா உன்னை மன்னித்து விட்டான் என்ற சத்தம் வருகிறது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபஹரர்து சாஜிதன், நான் உட்கார்ந்திருந்தேன், அப்படியே நான் சுஜூதில் விழுந்தேன். ஃபஹரர்து சாஜிதன், நான் சுஜூதில் விழுந்தேன். மக்கள் எல்லாம் சாறை சாறையாக என்னிடம் ஓடி வந்தார்கள். எல்லாரும் ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுது முடிஞ்சு அறிவிக்கிறாங்க, வஹி வந்துட்டு சுபஹ் தொழுது முடிஞ்சு அறிவிக்கிறாங்க, 3 பேரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். மக்கள் சாறை சாறையா கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்கு ஓடிக்கொண்டு வராங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சுஜூதுல விழுந்துட்டேன், விழுந்து எழும்புறேன், எல்லாரும் என்ன ஓடி வராங்க, கஅப் இப்னு மாலிக் அப்ஷிர், உனக்கு வசனம் இறங்கிட்டு அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். எல்லாரும் ஓடிக்கொண்டு வருகிறார். வார நேரம் அவர் சொல்றார், குதிரையில் வேகமாக ஒருவர் வந்தார். அவர் விலங்குது அந்த ஆசையில் அவரோட பேச 50 நாள் பேசல, குதிரையில வேகமாக ஒருவர் வந்தார். அவர் வந்து கொண்டிருக்கிற அதே நேரம் இன்னொருவர் அந்த மலையில ஏறி சத்தம் போட்டு கத்துறார். வரையலா அவருக்கு வரையலா போயிட்டு, குதிரையும் இல்லை, அவர் மலையில ஏறி சத்துறார், கஅபே
உனக்கு நன்மாராயணம் கிடைச்சிட்டு சந்தோஷத்துல கத்துற. காபிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், குதிரையில் வந்த அந்த மனிதனினுடைய வேகத்தை விட அந்த மேல இருந்து ஒருத்தர் கத்தினாரு, அந்த சத்தம் என்னை விரைவாக வந்தடைந்தது. அவர் சொல்றாரு, அந்த சந்தோஷத்துல எல்லாரும் வாராங்க வீட்டுக்கு வந்து, எல்லாரும் கட்டி பிடிச்சி முவானக்கா செஞ்சு அல்லாஹ் அவங்க மீது வசனம் இறக்கிட்டான், அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிட்டான் என்று இறக்கி எல்லாரும் முவானக்கா செஞ்சுட்டு போறாங்க. இந்த மலையிலிருந்து ஒருத்தர் கத்தினாரு, அவர் என்னிடத்தில் வந்தார். வந்து அவரை என்னை முஆனகா செய்து என்னை கட்டி அணைத்து என்னை சந்தித்த பொழுது எனக்கிட்ட ரெண்டு ஆடை தான் எனக்கு சொந்தமாக இருந்தது. சொந்தமாக ரெண்டு உடுப்பு சகோதரர்களே. அந்த 2 ஆடைகளையும் நான் அவருக்கு சந்தோஷத்தின் காரணமாக அணிவித்தேன். அவர்கிட்ட இருந்த சொந்த உடுப்பே 2 தான். அந்த 2 உடுப்பையும் அப்படியே வந்த மனுஷனுக்கு என்ன செய்யறார், உடுப்பாட்டி விட்டு அபூ கத்தாதா கிட்ட போறார். இவர் பெரிய பட மிகவும் நெருக்கமானார், அவர்கிட்ட போறார். இப்ப அவரு மன்னிச்சிட்டார், பேசுவார். அவரிடத்தில் போய் ஒரு ஆடையை இரவலாக வாங்கி கொண்டு நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் போனேன். ஒரு உடுப்பு உடுத்துக்கொண்டு இரவலாக ஒரு உடுப்பு உடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. பேய்த்து, யா ரசூலல்லாஹ், இவர் அதாவது போற நேரம் இவர் சொல்றாரு, அந்த நேரம் நான் ரசூலுல்லாஹ் கிட்ட போறேன், எல்லாரும் வந்து எனக்கு சலாம் சொன்னாங்க. ஆனால் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ், முஹாஜிர்கள் யாருமே என்கிட்ட வரல. அது ஒரு கவலையா அவர்கிட்ட இருந்து. முஹாஜிர்கள் மக்காலிந்து வந்த எந்த ஒரு நபித்தோழரும் என்கிட்ட வரல. முஹாஜிர்கள்ல தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் மட்டும் எனக்கு வந்து என்ன செஞ்சாரு, கை தந்து அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிட்டான் என்று என்னோட முஆனகா செஞ்சு பேசினாரு. அவரை வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன் அப்படின்றாரு காபிப் இப்னு மாலிக். அவங்க வெறுப்புக்காக வரலாமே என்றது அர்த்தம் அல்ல. அவங்க ஏதோ அந்த டைம்ல உடனே என்ன செய்யல. நம்மள்ட்ட அப்படி ஒன்று இருக்கும், என்னதான் திருந்தினாலும் உடனே என்ன செய்ய மாட்டோம். தவறு செஞ்ச ஒருத்தர் திருந்தின உடனே நம்ம என்ன செய்ய மாட்டோம். அந்த தவறுடைய அந்த ஒரு கசப்பு மனசுல இருக்கும் சில நேரம். அவர் அதை சொல்றாரு, முஹாஜிர்கள் யாருமே என்கிட்ட வரல, தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் வந்தாரு, அவர் எனக்கு பேசினாரு, அவர் இன்னைக்குமே என்ன மனசுல இருக்கிறாரு அப்படின்னு காபிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க. போய் ரசூலுல்லாஹ் கிட்ட உட்கார்ந்தோன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்ஷிர் பிஹைரி யௌமின் மர்ர அலைக முந்து வலதத்க உம்முக். உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கிற நேரம் உனக்கு இருந்த சந்தோஷத்தை போன்ற ஒரு சந்தோஷத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிச்சு வசனம் இறக்கிட்டான். சொன்ன உடனே அவர் கேட்டாரு, குல்து அமின் இந்தக்க யா ரசூலல்லாஹ் அமின் இந்தில்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, இது நீங்கள் எடுத்த முடிவா அல்லது அல்லாஹ்வுடைய தீர்ப்பா? அவர் எதிர்பார்த்தது வந்து ரிதல்லாஹ். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்றாங்க, நாங்க என்ன நினைச்சிப்போம், யாரோ எப்படியோ என்ன மன்னிச்சு இது போற எல்லாரும் பேச போறாங்க, அதான் அவர் நினைக்கல. யா ரசூலல்லாஹ், இது நீங்க எடுத்த முடிவா அல்லது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த தீர்ப்பா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பலா மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த தீர்ப்பு அப்படின்னு சொன்னார்கள். அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை கண்ணியப்படுத்தியதின் காரணமாக என்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரங்களையும் நான் அல்லாஹ்வுடைய பெயரில் செலவழிக்க விரும்புகிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டாம், உனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கோ, மீதியை நீ செலவழி அல்லாஹ்வுடைய பாதையில். அப்ப காபிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் ஹைபர்ல எனக்கு கிடைச்சதை எனக்கு வச்சுக்கொள்றேன், மீதி அவ்வளவுத்தையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறேன் அப்படின்னு காபிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், அதாவது இந்த யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ இன்னமா நஜ்ஜானி பிஸ்ஸித்க், நான் உண்மை பேசியதனால் தான் அல்லாஹ் என்னை வெற்றி பெற செய்தார். இதான் மிக முக்கியமான, இந்த வரலாற்றுல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் உண்மை பேசுவது. அவர் உண்மை சொன்னதுனாலதான் இந்த வெற்றி கிடைச்சு. ஒருவேளை பொய் சொல்லியிருந்தா, பொய் சொன்னா எங்களுக்கு 2 நஷ்டம். ஒன்று, அல்லாஹ்வுடைய கோபம் வரும். ஏன்னா இந்த இடத்துல அந்த வசனத்தோட சேர்த்து அந்த முனாஃபிக்குகள் எல்லாம் கட்டுமையா கண்டிச்ச ஒரு வசனம் இருக்கு. காபிப் இப்னு மாலிக்க மன்னிச்சதோட வசனம் இறக்குறதோட பொய் சொல்லிட்டு தப்பிச்சு போனாங்களே முனாஃபிக்குகள், அவங்கள கடுமையாக அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கிறார். நபியே, அவர்களை ஒருபோதும் நீங்கள் நம்ப வேண்டாம், அவர்கள் பொய் சத்தியம் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் வசனம் இறக்கிறார். அப்ப இவர் சொல்றாரு, நான் உண்மை பேசியதன் காரணமாக அல்லாஹ் எனக்கு வெற்றியை தந்தான், நான் இனி மரணிக்கின்ற வரைக்கும் பொய்யே பேசுவேன்.
மௌத்தாகிற வரைக்கும் நான் இதுக்கு பிறகு பொய்யே பேச மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபா 117, அதாவது 118 119வது வசனம். அதுல ஸ்பெஷல் என்னன்னா வஅல ஸலாஸத்தில் லதீன ஹுல்லிஃபு, அல்லாஹ் வசனம் இறக்கினான் எப்படின்னா ரசூலுல்லாஹ்வுக்கு, அதாவது தபூக் யுத்தத்துக்கு போகாமல், கஷ்டகாலமான அந்த யுத்தத்துக்கு போகாமல் பின்தங்கிய மூவர் என்று சொல்லி அல்லாஹ் வசனம் பின்தங்கிய அந்த மூவர் ஹத்தா இதா லாகத் அலைஹிமுல் அர்த், அவர்களுக்கு பூமி நெருக்கமாகிவிட்டது, அவர்களுடைய உள்ளம் இறுக்கமாகிவிட்டது. அப்படிப்பட்ட அந்த மூவரின் மீது எந்த குற்றமும் இல்லை, அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் என்று சொல்லி இந்த 3 பேருக்குமாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிறார். அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கினோடனே காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வினுடைய முகத்துல நாங்க ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டா சந்திரனுடைய அந்த ஒளி எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசம் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வசனம் இறக்கினோடனே அந்த ஒரு பிரகாசத்தை நான் ரசூலுல்லாஹ்வினுடைய முகத்திலே கண்டேன் என்று காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு பின்னால் அவர் மன்னிக்கப்பட்டு சாதாரண, அதாவது வளமை போன்று திரும்பி மக்களோட வளமையாக பேசி சந்தோஷமாக என்ன செய்தார், வாழுகிறார். பிற்காலத்துல தான் இந்த செய்தி அறிவிக்கிறார். எங்களுக்கு இதில் உள்ள மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், உண்டு எந்த இடத்துல உண்மை பேசு, பொய் நம்ம அதாவது பெரிய பொய்கள் சொல்றதல்ல, ஆனா சின்ன சின்ன பொய் சொல்லும். பொய் சொன்னா 2 நஷ்டம். ஒன்று என்ன அப்படின்னா, அல்லாஹ்விடத்துல கடுமையான ஒரு கோபப்பார்வை கிடைக்கும், அதுக்குரிய தண்டனை கிடைக்கும். 2வது, சொன்ன பொய்யை காப்பாற்றுறதுக்கு திரும்ப 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 என்ன செய்யணும், பொய் சொல்லிட்டே. சில இடத்துல உண்மையும் தான் ஞாபகம் நிற்கும். நல்லா புரிஞ்சுவோம். நம்ம எப்ப பொய்யில விழுந்துருவோம்டா, சில இடத்துல மாட்டிக்கொண்டு ஒரு பொய்யை வீட்டுல சொல்லியிருப்போம், உண்மைன்னா நடந்தது ஞாபகம் நிற்கும் சம்பவம். பொய் சொன்னா அது மறந்துடுவோம். அடுத்த முறை சொல்லக்குள்ள ஏதாவது டக்குன்னு வாயால இல்ல அது அப்படி அல்ல நான் அப்படின்னு சொல்லி அங்க தடமாறக்குள்ள எங்கட அந்த கண்ணியமும் என்ன செய்ய ஆரம்பிக்கும், பொய்யினால குறைய ஆரம்பிக்கும். உண்மையை சொன்னா அந்த இடத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் எங்கட கண்ணியம் என்ன செய்யாது, ஒரு நாளும் பாதிக்கப்படாது. எங்கட ரெஸ்பெக்ட் அப்படியே இருக்கும். எனவே நம்ம உண்மை சொல்லுகின்ற ஒரு பழக்கம். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதை அதுல திருப்தி அடைஞ்சாங்க. நான் உண்மை சொன்னதால, பின்னால் அவர் சொல்றாங்க, நான் உண்மை சொன்னதன் காரணமாக அல்லாஹ் எனக்கு தந்த மாதிரியான ஒரு அருளை இந்த பூமியில் வேறு யாருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். அவ்வளவு அல்லாஹ் ரஹ்மத் அல்லாஹ் கொடுத்தார். அந்த வசனத்துக்கு பின்னால மன்னிச்சதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில நிறைய பரக்கத்தை கொடுத்தார். அவர் சொல்றாரு, நான் உண்மை பேசியதன் காரணமாக எனக்கு தந்தத மாதிரி அல்லாஹ் இந்த பூமியில வேற யாருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். அவ்வளவு அல்லாஹ் அற்புடைகள் எனக்கு என்ன செஞ்சான், தந்தான் என்று காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். 2வது ஒரு படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்க இந்த வரலாற்றுல பாருங்க, ரசூலுல்லாஹ் 2 மாதிரி மக்களோட நடந்து கொண்டாங்க. காப் இப்னு மாலிக், இப்ப நாங்க நினைக்கலாம் பல யுத்தங்கள்ல கலந்து கொண்ட நபித்தோழர், இஸ்லாத்துக்காக ரசூலுல்லாஹ்வை உயிருக்கு உயிரா நேசிச்சவரு, ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சாங்க. கிட்டத்தட்ட எத்தனை நாள், 50 நாள் புறக்கணிச்சு வச்சாங்க. அவர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க நினைச்சுப்பாரு. கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சாங்க. சில பேர ரசூலுல்லாஹ் தவறு செய்யக்கூடியவர்களையும் ரசூலுல்லாஹ் நினைச்சு கொள்வாங்க. நாங்க வரலாற்றுல எவ்வளவோ பாக்குறோம். சாராயம் குடிச்சிட்டு ஒரு மனிதர் வந்தாரு, ரசூலுல்லாஹ் அடிச்சாங்க, அவளை ஊரை விட்டு புறக்கணிச்சாங்களா, சமூகத்தை விட்டு ஒதுக்கினாங்களா? இல்ல. இங்க என்ன நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா, மார்க்கத்தை நல்ல முறையில நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒருவர், இஹ்லாஸோடு வாழக்கூடிய ஒருவர், அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய ஒருவர் ஒவ்வொரு தவறு செய்கின்ற நேரத்தில் அவரை திருத்துறதுக்காக ஒரு புறக்கணிப்பு நம்ம செய்யணும். அவர் திருந்துவார். இதுல 2 முறைக்கு ரசூலுல்லாஹ் ஏன் இவங்களை புறக்கணிச்சாங்கன்னா, முனாஃபிக்குகள் அவன் முனாஃபிக்கு தான், அவங்களை அப்படியே விட்டுட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனா நல்லவர் ஒருத்தர் கெட்டு போறதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு நாள் விட மாட்டான். கெட்டவன் கெட்டு போய் அப்படியே தான் இருப்பான். ஆனா நல்லவர் கெட்டு போயிடக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனமா இருந்தார். இந்த செய்தியை வச்சுதான் 3 நாளைக்கு மேலேயும் ஒருத்தர் என்ன செய்யலாம், புறக்கணிப்பு செய்யலாம் என்ற ஆதாரத்தை 3 நாளைக்கு மேல எத்தனை புறக்கணிக்கிறது,
நாங்க அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு செய்தியில என்ன பார்க்கிறோம், சலாத்துக்கு கூட என்ன செய்யல, அவர் பதில் சொல்லல. அப்ப என்ன ஒரு புறக்கணிப்புண்டா, நல்ல முறையில மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தி சில பேர் அப்படி இருப்பாங்க, மார்க்கத்துல தான் ஊரியே இருப்பாங்க, பேசினாலே மார்க்கமா தான் இருக்கும். இவர்கள் தவறு செய்யறது சாதாரணமா தெரியாத தவறுகள் அல்ல, வீம்புக்காக தைரியமா தவறு செய்வது, மார்க்கம் தெரியும் என்ற ஒரு தைரியத்தில் தவறு செய்வாங்க. இந்த மாதிரி மனிதர்களை சமுதாயத்தில் ஒரு புறக்கணிப்பு செய்யலாம் என்பதை நம்ம என்ன செய்யணும், திருந்துறதுக்காக. நம்ம 4 பேர் பேசாம இருந்தோம்னா அவர் உணர்வார் என்பதற்காக புறக்கணிக்கலாம் என்பதை நம்ம இந்த செய்தியில புரிஞ்சுக்கணும். 2வது செய்தி என்ன அப்படின்னா, இதுல தபூக் யுத்தத்துல இது மிக முக்கியமான ஒன்று. இதுல இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா, இந்த செய்தியோட தபூக் யுத்தம் முடியுது. ரசூலுல்லாஹ்வினுடைய வரலாற்றுல இந்த தபூக்கோட எல்லா யுத்தங்களும் என்ன செய்யுது, முடியுது. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காலம், அதான் நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இந்த தபூக் யுத்தத்துல இன்னொரு நிகழ்வு நான் ஆரம்பத்துல சொல்லி இருக்கிறோம், அது சொல்லிப்படல. என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் தபூக்குக்கு ரெடியாகிற நேரம் அடையாளம் காணப்பட்ட சில முனாஃபிக்குகள் வராங்க. ரசூலுல்லாஹ் இவங்க குபா மஸ்ஜித் இருக்குது மதீனால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாக மதீனாவில கட்டின பள்ளி. நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம், ரசூலுல்லாஹ் அங்கதான் தங்கினாங்க, அங்கதான் பள்ளி ஒண்ணு கட்டினாங்க. இந்த குபா மஸ்ஜித் இருக்கிற ஏரியாலேயே இன்னொரு பள்ளியை கட்டினாங்க. முனாஃபிக்குகள் எல்லாம் சேர்ந்து அது கிட்ட மாதிரி, பெரிய டிஸ்டன்ஸ் ஒன்றும் கிட்ட மாதிரி ஒரு பள்ளியை கட்டினாங்க. கட்டிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட நீங்க ஓப்பன் பண்ணி தரணும்னா, நீங்க அதுல தொழணும் யார சொல்லலாம், தொழுதுட்டீங்கன்னா அப்ப அது ஒரு அங்கீகாரமா போய்த்திரும். இது கட்டின யாருன்னா முனாஃபிக்குன்னா அந்த காலத்துல அறியப்பட்ட தெளிவான முனாஃபிக்குகள் பள்ளி ஒன்றை கட்டிட்டு அதாவது அதிகாரம் ஒன்று எடுக்க. நாளைக்கு என்னமாவது பிரச்சனை வந்தா நீங்க என்ன ரசூலுல்லாவே தொழுவிட்டு போன பள்ளி, இது என்ன நீ எப்படி முனாஃபிக்கிற பள்ளின்னு கேட்கலாம்ன்றதுக்கு மாதிரி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தபூக்குக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோம், பிஸியான டைம், பெய்த்து வார வழியில இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நான் தொழுகிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. தபூக்குக்கு பெய்த்து வார வழியில அல்லாஹ் வசனம் இறங்கினான். சூரத்து தௌபா 107வது வசனம். அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான், வல்லதீன தஹது மஸ்ஜிதன் திரார் வ குஃப்ரன் வ தக்ஃபீகம் பைனல் முஃமினீன் வ இர்சாதல் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான், நபியே, மக்களுக்கு தீங்கிழைப்பதற்காகவும் குஃபுரை நிலைநாட்டுவதற்காகவும் முஃமின்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்குவதற்காகவும் அல்லாஹ்வுக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காகவும் ஒரு பள்ளியை கட்டி வச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தபூக்குக்கு அங்க தொலை போறாங்க. அல்லாஹ் தஆலா வசனம் இருக்கிறான், முனாஃபிக்குகள் கட்டின பள்ளி. 4 காரணம் சொல்றாங்க. மக்களுக்கு தீங்கிழைக்கிறதுக்காக, கன்ஃபார்மா அதுல என்ன நடக்க போறது இல்லை, மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு நலவு நடக்க போறது இல்லை. மக்களுக்கு தீங்கிழைப்பதற்காகவும் குஃப்ரை நிலைநாட்டுறதுக்கும் மூமின்களை ரெண்டாக்குறதுக்கும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்க்கின்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது. பள்ளி என்னத்துக்கு கட்டினாங்கடா, நம்மட மஷூராண்டு ஏதாவது வந்தா எங்க மஷூரா பண்ணலாம், பள்ளியில மஷூரா பண்ணலாம். அப்ப அந்த பள்ளியில மஷூரா பண்ணா யாருக்கும் சந்தேகம் வராது, டவுட் வராது. ஏன் பள்ளியில நல்ல மீட்டிங் தான் நடத்துறோம் என்று இதுக்காக ஒரு பள்ளியை கட்டி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், லா தகும் ஃபீஹி அபதா, ஒரு நாளும் அதுக்கு போய்த்து நீங்க தொழுது விட வேண்டாம், அதுல போய்த்து என்ன செஞ்சிட வேண்டாம், தொழுது விட வேண்டாம். உஸ்ஸிஸ, அதாவது லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகும ஃபீ, எந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட நாளில இருந்து தக்வாவுக்காக கட்டப்படும், அல்லாஹ்வை வணங்கணும், குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும் நிலைநாட்டணும் என்று தக்வாவுக்காக மட்டும் கட்டப்பட்டதோ அதுதான் நீங்கள் தொழுவதற்கு தகுதியான பள்ளி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வசனம். ரசூலுல்லாஹ் வந்த உடனே இவங்க வந்தாங்க, தொழுதுட்டு போங்களே, ரசூலுல்லாஹ் உடனே ஆள் அனுப்பி அந்த பள்ளியை தரமட்டமாக்கியே கொடுக்கணும். அந்த பள்ளி என்ன செய்யுங்க, தரமட்டமாக்கியே போடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது தபூக்ல தான் என்ன செஞ்சிச்சு, இந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். தபூக்ல போய் வார நேரம் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி பள்ளியில என்ன செய்ய வேண்டாம், தொழ வேண்டாம் அப்படின்னு சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இதான் தபூக் யுத்தத்துல நடந்த முக்கியமான நிகழ்வுகள். இதோட தபூக்கினுடைய இந்த நிகழ்வுகள் முடியுது. இன்ஷா அல்லாஹ் வார வகுப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடைசி காலம்
ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த கடைசி நேரத்தில் நடந்த நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் தொடரான வகுப்புகளில் நாங்கள் பார்ப்போம்.